தமிழ் மக்களுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்பு சமஷ்டி பேரினவாதம் என்ற ஒரு விடயம் இருக்கு. அது தமிழிலையும் இருக்கு, சிங்கள மக்கள் மத்தியிலையும் இருக்கு, முஸ்லிம் மக்கள் மத்தியிலையும் இருக்கு. ஆனால் தமிழரசு கட்சி வந்து இதை மடைமாற்றம் செய்கின்றதா கஜேந்திரகுமார் அணியினர் வந்து எங்களுக்கு தந்தா சமஷ்டியை உடனே தாங்க. சுமந்திரன் அவர்கள் வந்து முதல்ல கொஞ்சம் இதை பெற்றுக்கொள்வோம், பிறகு மேலடியாக பெற்றுக் கொள்வோம் என்று சுமந்திரன் அவர்கள் சொல்றாரு. ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லைகிறார்கள். ஒரு ஒற்றுமை இல்லாத போக்கு வந்து இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளிடமா நிச்சயமா இந்த இந்தியாவில மிச்ச கதையை வந்து இங்க ஒன்று காய்ச்சிட்டு ஆதரவாகவும் சிலர் வந்து எதிராகவும் இருக்கிறாங்க. அவர் சமஷ்டிதான் எங்களுக்கு தேவை, சமஷ்டிதான் சரியான தீர்வாகும் என்று. இந்தியா வந்து தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறி. நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைமையை சொல்லிக் கொள்பவர்கள் ஒற்றுமையாக ஒரு முடிவை கொண்டு அங்கு கொடுத்தார்களா வேண்டும். நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு குளறுபடி அடிச்சு கொண்டாலும் வந்து வெளி தரப்பு பார்ப்போம், இந்த சிறுபான்மை இனத்திற்கான நீதி கிடைக்குமா இல்லையா என்பது. வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன நடக்கு இலங்கையில? என்ன நடக்கு இலங்கையில தையிட்டி விவகாரம் தெரிந்தானே? தையிட்டி விகாரைக்கு சார்பான ஒரு சிலர்களும் தையிட்டிக்கு சார்பில்லாமல் இன்னொருவரும் கதைத்து வருகிறார்கள். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்துக்களும் பரவலாக பேசப்பட்டிருந்தது. இந்த இடத்துல வந்து இன்னொருவர் புதிதாக ஒரு தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். யாரென்று பார்த்தால் நைனாதீவு நாகதீப விகாரையின் அதிபதி, விகார அதிபதி நவத்தலகல பதுமதேரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு சட்டவிரோதமான கட்டிடம். இது வந்து தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து இராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கட்டப்பட்ட ஒரு சட்டவிரோதமான கட்டிடம். அப்ப அந்த காணிகள் வந்து தமிழ் மக்களிடம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படாவிட்டால் வருங்காலத்தில் நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஒரு மிரட்டல் தோணியோ அல்லது வந்து தன்னுடைய பாணியில கூறினாரோ தெரியல. ஆனால் அந்த தையிட்டிக்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை வந்து தன்னுடைய தனிப்பட்ட காணொலியில் வெளியிட்டிருக்கிறார் அந்த விகாராதிபதி. மேலும் சொல்லும் போது தான் 50 வருட காலங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடன் வாழ்ந்து வருகிறேன். இந்த தமிழ் மக்கள் வந்து எந்தவித இடையூறையும் எனக்கு விடைவித்ததும் இல்லை. அவர்களை சுமூகமாக வாழவே எத்தனிக்கின்றனர். பொதுவாக வந்து நான் 50 வருட காலத்தில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக பணியாற்றி வருகிறேன். தமிழ் மக்கள் மிகவும் அமைதியானவர்கள், அன்பானவர்கள். அப்ப அவர்களால் எந்த ஒரு இடையூறும் எனக்கு ஏற்படவில்லை. யுத்த காலத்திலும் சரி, யுத்த காலத்துக்கு பிற்பட காலத்திலும் சரி. அப்ப அவர்கள் வந்து புத்த விகாரிகள் அதுகளை வந்து பாதுகாக்கிறவர்கள். அப்ப அவர்களை ஏமாற்றி விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இந்த விடயங்களில் சட்ட நடவடிக்கை உட்படுத்த வேண்டும் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். உண்மையில வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான் இவருடைய கருத்து. இதுல வந்து நிச்சயமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிங்கள தரப்புல ஒரு சிலர் வந்து இந்த தையிட்டி விகாரைக்கு ஆதரவாகவும் சிலர் வந்து எதிராகவும் இருக்கிறாங்க. வகையில தமிழ் மக்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் தெரிவிப்பதில் வந்து இந்த பதுமதேரர் வந்து முக்கியமான ஆளை காணப்படுறாரு. வந்து பேரினவாதம் என்ற ஒரு விடயம் இருக்கு. அது தமிழிலையும் இருக்கு, சிங்கள மக்கள் மத்தியிலையும் இருக்கு, முஸ்லிம் மக்கள் மத்தியிலையும் இருக்கு. ஆனால் அந்த பேரினவாதத்துல வந்து ஒரு சிலர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்கு பயன்படுத்தும் போதுதான் அது வன்முறையாகவும் மக்களோட ஒரு ஆக்கிரமிப்பு தன்மையாகவும் ஏற்படுகிறது. சிங்கள மற்றும் பௌத்த பேரினவாதம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதே நேரத்தில் வந்து புத்த மதத்துக்கும் புத்த சாசனத்துக்கும் எடுத்துக்காட்டாகவும் சில பேர் இயங்குகிறார்கள். அவர் பதுமதேரர் போன்றவர்கள் புத்த மதத்துக்கு ஒரு சான்றாக இயங்குகிறார்கள் என்பது வந்து முக்கியமா. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், இந்த பகுதிக்கான யாழ்ப்பாண பகுதிக்கான திசவிகாரைக்கான விகாராதிபதியா நியமிக்கப்பட்ட ஒரு 10 வருட காலமாக பாலம் கூட இருக்காது. அவர் வந்து இந்த தேரர் பதவி ஏற்றேன்னு அதே பதுமதேரர் அதையும் சொல்றாரு. இவர் வந்து ஒரு தகுதியற்ற ரீதியில வந்து வடமானதுக்கான ஒரு முக்கிய அந்தஸ்தில் அவர் அந்த தேர்தலில் கொண்டு வந்த தவறான விடயம் என்ற விடயத்தையும் சொல்றாருன்னா பதுமதேரர் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார். பாப்போம் தொடர்ச்சியாக தையிட்டி விகாரை சார்ந்து என்னென்ன விடயங்கள் நடைபெற போகிறது என்பதையும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். என்னென்னு பார்த்தா இலங்கை இந்திய உறவு பாலம். ஏற்கனவே இந்தியா வந்து எங்களுக்கு முல்லைத்தீவுல உறவு பாலம் போட்டிருக்கிறார்கள். அப்ப இன்னொரு உறவு பாலத்தையும் போட்டிருக்கிறார்கள். என்ன உறவு பாலம் அது? இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார். வந்து நிவாரணங்கள் கொடுத்திருக்கிறார், பொருளாதார ரீதியான உதவி. அதே நேரத்தில் வந்து அரசியல் ரீதியான ஒரு கலந்துரையாடல், வெளிநாட்டு அரசியல், அதாவது பூகோள அரசியல் சார்ந்த விடயங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை கலந்து ஆலோசித்து இருக்கிறார்கள். இதில் நிச்சயம் அவர் வந்து நிறைய இலங்கையில் அரசியல் பிரமுகர்கள் சந்திச்சிருக்கிறார். இவங்களை தாங்களாக முன்வந்து சந்திச்சிருக்கிறாங்க இலங்கையில் அரசியல் பிரமுகர்கள். அதில் வந்து தமிழ் அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. இவ்வாறு ஒரு இடம் இருக்கு. நாங்கள் அந்த தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல் நிலப்பாடு சார்ந்தும் இந்திய வெளிவிவகார அமைச்சரோட என்ன கதைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை கலந்து ஆலோசிக்க போறோம். நாங்கள் வந்து நிச்சயமாவின் இதுல வந்து கலந்து கொண்டு பேசினார்கள் சிவிகே சிவஞானம் மற்றும் சுமந்திரன் அவர்கள் வந்து
தமிழரசு கட்சி சார்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக சிவிகே சிவஞானம் அவர்கள் தலைவர் அவர்கள் தானே இப்போதைக்கு பதில் தலைவர். அதே நேரத்தில் வந்து பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பில் வந்து அவர்கள் போய் கதைத்திருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக செல்வம் அடைக்கலநாதன் வந்து சந்திச்சிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மற்ற சுரேஷ் பிரமிச்சந்திரன் மற்றது என்று பல்வேறுபட்ட பிரமுகர்கள் வந்து ஒன்றாக கூட்டணியா போய் கதைத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. என்னென்னு பார்த்தால் தமிழரசு கட்சி சார்பில் போனவர்கள் வந்து என்னது மாகாண சபையை நடத்துங்கள், 13ஆம் சீர்திருத்தத்தை நிறைவேற்றுங்கள், அந்த 13ஆம் சீர்திருத்தத்தில் அதாவது மாகாண சபை தேர்தலில் வந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப கொண்டு வந்து இந்திய இலங்கை செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு அடிப்படையில் வந்து அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து கஜேந்திரகுமார் அணியினர் அவர் என்னத்தை வலியுறுத்தியிருக்கிறார், அந்த சமஷ்டி ஆட்சி முறை அவர் சமஷ்டியா எங்களுக்கு தேவை, சமஷ்டியான் சரியான தீர்வாகும் என்று அவர் வந்து தன்னுடைய சார்பான கருத்தை தெரிவித்திருப்பதாக கஜேந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய காணொலியில வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இப்படிதான் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. நிச்சயமா இந்த இந்தியாவில் மிச்ச கதையை வந்து இங்க ஒன்று காய்ச்சிருக்காங்க. அப்ப இதுலதான் நாங்கள் அவதானிக்க வேணும். இப்ப இந்தியா வந்து தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறி. அப்ப கடந்த காலங்களை பார்க்கும்போது வந்து இந்திய அரசாங்கம் வந்து இலங்கை தமிழ் மக்களுக்கு ஆதரவாக செயற்படுமா என்று பார்த்தால் அது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம். இது ஒரு புறம் இருக்க, இந்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கையை முன்வைக்கின்ற எங்களுடைய தலைமைகள், நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைமைகள் சொல்லிக் கொள்பவர்கள் ஒற்றுமையாக ஒரு முடிவை கொண்டு போய் அங்கு கொடுத்தார்களா, இந்திய அரசிடம் கொடுத்தார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. இந்திய அரசு செய்ய தயாராக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் எங்களுக்கு இடையிலான ஒரு சரியான ஒரு இது வேணும், புரிந்துணர்வு வேணும். நாங்க என்னத்தை கதைக்க போறோம் என்ற ஒரு புரிந்துணர்வு வேணும். ஒரு தரப்பு வந்து என்ன சொல்லுது, மாகாண சபையை வையன்னு சொல்லுது, இன்னொரு தரப்பு வந்து சமஷ்டியை வையன்னு சொல்லுது. மக்கள் அப்படியே திகைத்து போயிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஒற்றுமை இல்லாத போக்கு வந்து இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளிடமா காணப்படுகிறது என்ற ஒரு கேள்விதான். இந்த ஒற்றுமையின்மையின் காரணமாகத்தான் என்பிபி பெரும்பாரியான வாக்குகளை வடக்கு கிழக்கில் பெற்றது. அப்ப இன்னும் இவர்கள் திருந்தவில்லையா என்றுதான் இங்கு அவதானிக்கக்கூடிய விடயம். ஆனால் தமிழ் மக்களுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்பு சமஷ்டி என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். ஆனால் தமிழரசு கட்சி வந்து இதை மடைமாற்றம் செய்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுல வந்து இன்னொரு விடயமும் காணப்படுகிறது. என்னென்னு பார்த்தால் சுமந்திரன் அவர்கள் வந்து தன்னுடைய செய்தி தான் வெளியிட்ட கருத்துக்களின் படியில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், முதல்ல கொஞ்சத்தை பெற்றுக்கொள்வோம், பிறகு மேலதிகம் பெற்றுக்கொள்வோம் என்று சுமந்திரன் அவர்கள் சொல்றார். கஜேந்திரகுமார் அணியினர் வந்து எங்களுக்கு தந்தா சமஷ்டியை உடனே தாங்க என்ற விஷயத்தை அவர் வந்து வலியுறுத்துறாரு. ஏன்னா நீங்கள் இது தாருவந்தர் சொல்லுங்க தர மாட்டீங்க, எங்களுக்கு ஒரே தாங்கோ என்ற ரீதியில் வரலாற்று இருந்து பாடம் படிச்சுட்டு உண்மையிலேயே பெரும்பாலான தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது சமஷ்டியை தான் என்ற விடயத்தையும் நாங்கள் குறிக்கொள்ள வேண்டும். இதே இடத்துல வந்து சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த என்பிபி அரசாங்கம் வந்து தமிழ் மக்களை அந்த நிவாரண செயற்பாட்டிலையும் பழி வாங்குகிறது, அல்லது வந்து சரியான முறையில செயற்பட விடையில, குறிப்பாக வந்து பிரஜாசக்தி முறையில வந்து அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கும்போது மேலதிகமாக ஏனுவங்க உண்மையான நியாயமான கேள்வி ஒன்று அவர் கேட்டிருக்கிறார். இதே சார்ந்தும் ஏ சங்கர் அவரிடம் வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சிறிதரன் அவர்களும் பார்லிமெண்டத்தில் காய்ச்சிருந்தார். வந்து நிச்சயமா இதை வந்து ஒரு கலந்தாலோசி பார்த்தோம்னா வந்து மக்கள் இதுல வந்து கட்சியால, அதாவது வந்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களும் கட்சியின் அந்த முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்களும் தான் இந்த பிரஜாசக்தி தலைவர்களாய் ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து போடப்பட்டிருக்காங்க. இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து மட்டக்களப்பிலையும் ஒரு பிரச்சனை போயிடுச்சு. அதாவது வந்து தனக்கு சொந்தக்காரர் ஒருவரை பிரஜாசக்தி தலைவராக நியமித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் பிறகு அவர்கள் வந்து தனது சொந்தக்காரர் நியமித்தார். இப்படியான சந்தர்ப்பம் இருக்குமோ, சொந்தக்காரர் நியமிக்கலாம், தனக்கு கட்சி ஆதரவாளர் நியமிக்கலாம், இப்படியான சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கும்போது ஏனையவர்களை தெரிவு செய்யும் போது இப்படியான குளறுபடிகள் இடம்பெறும். இது முக்கியமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். இந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்தின் போது ஜனாதிபதி அவர்கள் நிறைய மேடை பேச்சுக்களை பேசும்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் என்ற ஒரு பூதாகரமான ஒரு விடயம் வந்து வெடித்திருந்தது. மறைமுகமா ஜனாதிபதி அவர்கள் வந்து தங்களுடைய கட்சிக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்குவேன் என்ற ஒரு விடயம் காணப்படுது, பெரும் பேசு பொருளாக மாற்றப்பட்டது. கட்சி எங்கெங்கெல்லாம்
சபையை கைப்பற்றியுள்ளதோ அந்தந்த சபைகளுக்காக மாத்திரம் மட்டும்தான் நிதி அபிவிருத்தியான நிதிகள் பெரும்பளவில் வழங்கப்படும் என்ற ரீதியில ஜனாதிபதி அவர்கள் கதைத்திருந்தார்கள் என்று ஏனைய கட்சிகள் நாம் குற்றச்சாட்டி பெரும் பிரச்சனை ஒன்று நடைபெறுகிறது. அப்ப இதன் அதையும் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்ப அவர்கள் வழங்கிய அப்பொழுது கூறின விடயங்களை தான் இப்ப இவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. மற்றது வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஊழல் நடைபெற்றுமா என்று. ஊழல் இப்ப உங்களோட கட்சிக்கு ஊழல் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் வழங்கிய பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படவில்லை. இந்த 1 கோடி பிரச்சனைக்கு வந்து மலைய மக்கள், அந்த ஒரு மலைய மக்கள் காணிகள், அந்த மக்களுக்கு வந்து 1 கோடி 50 லட்சம் அறிவித்திருந்தார்கள் தானே, அறிவித்திருந்தார்கள் யார் என்பதை என்பிபி அரசாங்கம் அறிவித்திருந்தார். ஆனால் அது நடைமுறையில கிடைக்குமா என்றது வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அதாவது பேசுவாங்க, நம்ம எந்த வாரி வழங்கி விட்டார்கள் நத்தா தாத்தாவோல இது தங்களது வாக்குறுதிகளை வாரி வழங்கி விட்டார்கள், எப்படி செய்ய போறாங்க? ஆதி அப்ப ஜனாதிபதி தேர்தல் காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் பெரும்பாலான வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் நாங்கள் எடுத்து நோக்கணும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை நீக்கவும் இல்லை. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தில் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டதை போல சில ஒரு குறிப்பிட்ட அளவு வீதம் வந்து இந்த என்பிபி ஜேபி அனுபவித்திருந்தார்கள். ஆனால் அவர்களே அந்த துன்பத்தை அனுபவித்துட்டு இன்றைக்கு அதை நீக்காமல் தாங்கள் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் வந்து இங்கு எழுகிறது. அப்ப குறிப்பாக இப்படித்தான் தமிழ் அரசியல்வாதிகளும் சரி, சிங்கள அரசியல்வாதிகளும் சரி, எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து இந்த பொதுமக்களை வாட்டி வதைக்கிற விதம் வந்து கவலைக்குரிய ஒரு விடயம். அப்ப நாங்கள் என்னத்தை வலியுறுத்த விரும்புகிறோம் என்றால், தமிழ் தேசிய நிலைப்பாடு இயங்குகிற அனைத்து கட்சியும் ஒற்றுமையாக தங்களுடைய உரிமை குரலை கொடுக்க வேண்டும். நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு குளறுபடியை அடிச்சு கொண்டாலும் வந்து வெளித்தரப்புக்கோ வெளிநாடுகளுக்கோ இல்ல சரி வெளி அமைப்புகளுக்கோ சரி, நீங்க கருத்து தெரிவிக்கும் போதோ நீங்க ஒருமித்த குரலையாவது தமிழ் மக்களுடைய விருப்பங்களை அறிந்து அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அறிந்து செயற்படுங்கள். கடந்த காலத்தில் இருந்தவர்கள் தங்களுடைய உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையில் தங்களை உயிரை மாய்த்து இந்த விடயத்தை வந்து கட்டி காத்திருந்தார்கள். பிற்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர்ட்ட இது வச்சிருங்கோ, இதை சரியான முறை நடைமுறை படுத்துங்க, உங்களை நம்பித்தான் அவர்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும். இந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்களுடைய உரிமை குரல்களையும் சரி, அவர்களுடைய அடிப்படை தேவைகளையும் சரி புரிந்து கொண்டு நீங்கள் செயற்படுங்கள். வருங்காலத்தில் பார்ப்போம் இந்த சிறுபான்மை இனத்திற்கான நீதி கிடைக்குமா இல்லையா என்பது, கட்சியில் ஒன்றுபடுமா இல்லையா என்றும். நன்றி, வணக்கம். இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும்? ஜால்ராஜ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.